நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, வள்ளலாருக்கு முன்னாடி யாருமே சாப்பாடே போட்டது இல்லையா? போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அன்னதானம். அன்னதானம் வள்ளலார் வந்ததுக்கு அப்புறம் வந்ததா? இல்ல, வள்ளலாருக்கு முன்னாடியே அன்னதானம் உண்டு. அந்த அன்னதானம் போடுற இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அன்ன சத்திரம்னு பேர். வள்ளலார் அப்படிதான் ஒண்ணு உருவாக்குறாரு. ஆனா அவருக்கு அன்னச்சத்திரம்னு அதுக்கு பேர் வைக்கல, தர்மசாலைன்னு பேர் வைக்கிறார். ஏன் அதுக்கு அன்னச்சத்திரம்னு பேர் வைக்கலனா தப்பா எடுத்துக்காதீங்க. வள்ளலார் செய்தது அன்னதானம் இல்லை. அப்ப அன்னதானம் இல்லைன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வேற ஒண்ணுல இருந்து இதுக்கு நான் புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்துக்கும் போது கேட்டுக்கிற வார்த்தை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா. நம்மளுடைய அளவலாகிற முக்கிய சொல்லி அதுதான். நான் மலேசியா போனப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணு, மலேசிய தமிழர்கள் நம்ம பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கிடையாது.